ஹாய் ஹலோ வணக்கம். ஆரோக்கிய சமையலில் இன்றைக்கி நான் வந்து முட்டை இல்லாத கேக் செய்ய போகிறேன். அதுவும் வந்து குக்கரில் செய்ய போகிறேன். எப்போல் பட்டர் 100 கிராம் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் போட்டுடலாம். ஒரு கப்பு சர்க்கரை வந்து மிக்சியில் பொடி பண்ணியிருக்கேன். அது இது கூட கலந்துக்கலாம். ஒரு கப்பு சர்க்கரை நல்லா கலக்கலாம். இதிலே வந்து நான் வந்து ஒரு 1/4 கப்பு வந்து எண்ணெய் ஊற்ற போகிறேன். கால் கப்பு எண்ணெய், ஒரு 1/4 கப்பு வந்து பால் நல்லா கலக்கலாம். இதில் வந்து 2 கப்பு வந்து நான் வந்து மைதா போட போகிறேன். 1 2 கப்பு மைதா, பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ரெண்டு கப்பு மைதா போட்டாச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் போடுறேன். கொஞ்சமாக சால்ட்டு வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன். 2 இல்லை 3 போடுறேன். 3 ஒரு 2 பாதாம் சும்மா லைட்டாக குறக்குறன்னு இது பண்ணி வச்சுருக்கேன், உடச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான், கலக்கலாம். இங்கே நான் குக்கர் ஆன் பண்ணிவிட்டேன். இதில் சால்ட்டு போட்டிருக்கேன். சால்ட்டு போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். சிம்மில் தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், கலக்கியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. இதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டுட்டு அந்த பட்டரோட பேப்பர் இருந்தது அதுவே வந்து இது உள்ள வைக்கலாம். இதில் இப்படி வச்சுட்டு சுற்றி இப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போ வந்து கலக்கியாச்சு. இப்போ இந்த டப்பாவில் ஊற்றலாம். கூட்டி கொஞ்சமாக அப்படியே மேலே தூவி விடலாம். அவ்வளோதான். இங்கே வந்து நான் கேஸ் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி குக்கர் இப்போ சூடாக இருக்குது. சிம்மில் தான் இது இருக்கணும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும் இது ஆகிறதுக்கு.
இது உள்ள சூடாக இருக்கும், பார்த்து இறக்கிடலாம். லைட்டாக இது வந்து இந்த பேப்பர் வந்து சும்மா மேலே அப்படி வச்சுட்டு, ரப்பர் போடல, நான் ரப்பர் இல்லாமல் 1 மணி நேரம் ஆகும். விசில் போடக்கூடாது, சிம்மில் தான் இருக்கணும். 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? 1 ஹவர் ஆயிடுச்சு. வெந்துடுச்சு, சுத்தமாக ஒட்டலை, ரெடி ஆயிடுச்சு. வெந்துடுச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி திருப்பி மூடி ஒரு 10 நிமிஷம். ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். சூடாக இருக்கே, பார்த்து எடுங்க. நீங்களும் செஞ்சால் ரொம்ப சூடாக இருக்கும். எடுத்து இது மேலே வச்சிடலாம். இது கிட்டத்தட்ட எப்படியோ ஒரு 1/2 hour ஆகும் சூடு ஆடுறதுக்கு. அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். கேக் இந்த பாக்ஸ்லேருந்து எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், அடி பிடிக்கல. பட்டர் பேப்பர் போட்டு நான் செஞ்சேன். கட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு, நல்லா மெத்துன்னு வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.